ஆண்டவருடைய வார்த்தை பைபிள்ல சொல்லுகிறது, ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு எட்டாவது உனக்கு அறியாதமான பெரிய காரியங்களை செய்வன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் நமக்கு வாக்கு கொடுப்பாங்க, அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படின்னு. ஒரு வேலை செய்யலாம், செய்யாம போகலாம். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அது அப்படியே நம்ம வாழ்க்கையில் நடக்கும். என் வாழ்க்கையில ஆண்டவர் அப்படியெல்லாம் செய்வார் என்று சொல்லி நீங்க நம்புனீங்கன்னா, விசுவாசித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிறார். இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்திருக்கிறார். உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இருக்கிற இடத்துல ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. ஏசுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அவர் நம்மளை ரட்சிக்கிறவர், நம்மளை விடுதலையாக்குகிறவர் என்ற அர்த்தம். இயேசு வெளிநாட்டு கடவுள் அல்ல. இந்த உலகத்துல நம்ம எல்லாரையும் ஒரே கடவுள் தான் உண்டாக்குனார். உங்களை ஒரு கடவுள், என்ன ஒரு கடவுள் உண்டாக்கல. நம்ம எல்லாரையும் ஒரே ஒரு கடவுள் தான் உண்டாக்கினார். அவரை தான் எல்லாரும் கடவுள்னு சொல்றோம், அவரை தான் தேவன்னு சொல்றோம். அதுதான் பைபிள்ல கர்த்தர்னு எழுதப்பட்டிருக்கிறது. முகமதியர்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். எல்லாம் அந்த ஒரே இறைவன், ஒரே கடவுளை தான் குறிக்கிறது. நம்ம எல்லாரையும் ஒரே கடவுள் தான் படைச்சார். அந்த கடவுளுடைய குமாரன் தான் இயேசு கிறிஸ்து. அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி நம்முடைய சாபத்துக்காக, நம்முடைய பாவத்துக்காக அவர் கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டார். அவர் சிலுவையில நமக்காக அடிக்கப்பட்டார். அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். அவர் அடக்கம் செய்தார்கள். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனும் மரித்து உயிரோடு எழும்பல. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மரித்து உயிரோடு எழும்பினார். உயிரோடு எழும்பி அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இயேசு மீண்டும் இருந்து உலகத்துக்கு வரப்போகிறார். இந்த உலகத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. இந்த பூமியில நம்ம நல்லது செஞ்சோம்னா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். இந்த பூமியில பாவத்தையும் அநியாயத்தையும் செய்தா அவங்களுக்கு நரகம்தான் கிடைக்கும். இந்த நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து வேற இயேசு கிறிஸ்து இல்ல, உங்க இயேசு கிறிஸ்து, உங்க தேவனுடைய குமாரன், நம்முடைய தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசுவை நாம ஏற்றுக்கொண்டு அவர் வழியில நாம் நடந்தா இந்த உலகத்துல சந்தோஷமா ஆசீர்வாதமா நம்மளால வாழ முடியும். நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். நமக்கு சமாதான வாழ்வை கொடுப்பார், சந்தோஷ வாழ்வை கொடுப்பார். எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார். அப்படி இருக்கிற இடத்துல இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு நல்ல ஒரு வீடு கட்டப்படணும், என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், எனக்கு நல்ல வருமானம் வேணும், எனக்கு சந்தோஷத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க என்று சொல்லி நீ இருக்கிற இடத்துல அப்படியே கண்ண மூடி இயேசு நினைத்து இங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் ஒரு ஜெபம் பண்றோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் அன்பின் தகப்பனே, முடக்குமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவே நம்முடைய சன்னிதானத்துல வருகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல வந்து நம்முடைய நற்செய்தியை அறிவிக்கும்படியான இந்த கிருபையை தேவன் எங்களுக்கு தந்தபடியினாலே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நற்செய்தி ஊழியத்துல பங்கெடுத்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல ஆண்டவர் இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே நம்முடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. யாருக்கெல்லாம் வீடுகள் கட்டப்படலையோ அவங்களுக்கெல்லாம் வீடுகள் கட்டப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, குடும்பத்துல சமாதான சந்தோஷத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே, வருமானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே, ஒரு நிறைவை தாங்க ஆண்டவரே, எல்லா துக்கத்தையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் மாற்றி ஆண்டவரே ஒரு நிறைவான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே. எங்களுக்காக கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே, நெருக்கப்பட்டீர் ஆண்டவரே. எங்களுடைய சாபத்தை எல்லாம் நீங்க சுமந்து தீர்த்து விட்டீங்க ஆண்டவரே. இந்த பகுதி மக்களுக்கு ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக சுபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுங்க. படித்து வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.